நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன் என்று நாடாளுமன்றத்தில் சொன்ன அதே வார்த்தைகளை திருமங்கலம் பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக என் மீது அதிமுக அரசு பொடா சட்டத்தின் கீழ் என் மீதும் என் சகாக்கள் பேர் மீதும் வழக்கு தொடுத்தது. சகோதரர் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பூமிநாதன், ஈரோடு மாவட்ட செயலாளர் கணேசமூர்த்தி, சிவகங்கை மாவட்ட செயலாளர் புலவர் செவந்தியப்பன், கொள்கை விளக்கணி செயலாளர் அழகு சுந்தரம், நினைவில் வாழும் வீர இளவரசன், புட்டா கணேசன் உள்ளிட்ட எங்கள் மீது போடப்பட்ட வழக்கை எதிர்த்து பொடா சிறப்பு நீதிமன்றத்தில் நாங்கள் சட்ட ரீதியாக போராடினோம். நான் வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளவில்லை, நானே வாதாடினேன். அமெரிக்காவில் இருந்து தேவனைய பாவாணர் நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு விட்டு நான் திரும்பி வந்தபோது சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு இதுபோல ஒரு நள்ளிரவில் நான் மதுரைக்கு கொண்டு வந்தபோது உங்களிலே பலரும் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இங்கே வந்தார்கள். இந்த போராட்டத்தின் போது இது குறித்து என் மீது போடப்பட்ட பொடா வழக்கு குறித்து ஆய்வு செய்வதற்கு ரிவ்யூ கமிட்டி, மறு ஆய்வு குழு, பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி நீதியரசர் சகாரியா தலைமையில் ஒரு மறு ஆய்வு குழு அமைக்கப்பட்டு எங்கள் வழக்குக்கான அனைத்து ஆவணங்களையும் அவர் ஆய்வு செய்து இது வைகோ மீதும் மற்றவர்கள் மீதும் வழக்கு போடுவதற்கு முகாந்திரமும் இல்லை. இதையும் வழக்கு மன்றத்திலே நீதிமன்றத்தின் மூலமாகவே, அரசின் தயவை எதிர்பார்க்காமல் நீதிமன்றத்தின் மூலமாகவே நான் இந்த வழக்கை சந்தித்து இப்பொழுது எங்கள் நிலைப்பாடு சரிதான், பேசியதில் தவறில்லை, வழக்கு போட்டதுதான் தவறு என்று வழக்கு தள்ளுபடி செய்யப்படும்.